திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் மத்திய அரசு அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சங்கர். தற்போது வந்திருக்கக்கூடிய மத்திய அரசு அதிகாரிகள் யார்? இவங்க இறுதியா எப்ப திருப்பதி லட்டு தயாரிப்பதற்கு நெய் அனுப்புனாங்க? தேவப்பிரியன் தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட தலைமையிடமாக கொண்டுள்ளது ஏஆர் டேரி ஃபுட்டுங்கிறது. இந்த நிறுவனமானது 1995ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட நிலையில் இதில் 100 முதல் 500 வரைக்கும் பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக இந்த டேரி மில்க் நிறுவனமானது ராஜ் பாக்கெட் பால் என்ற நிறுவனம் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இதில் மாதம் சுமார் 100 முதல் 500 கோடி ரூபாய் வரைக்கும் இது டர்ன் ஓவர் செய்யப்படுகிறது. இந்த தொழிற்சாலையில் பார்த்தோம் என்றால் இந்த தொழிற்சாலைக்குள் பால், வெண்ணெய், நெய், ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு தயாரிக்கப்படக்கூடிய இந்த நெய்யானது திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கக்கூடிய அந்த லட்டு என்கிற முக்கியமா லட்டில் மனத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நெய் பொருளானது இந்த ஏஆர் டேரி மில்கில் இருந்து தான் சப்ளை செய்யப்படுகிறது. இது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கு அனுப்பப்பட்ட பொழுது அங்கு உள்ள லட்டுகளை பரிசோதனை சுவைகள் மிக கம்மியாக உள்ளது என்று பல பக்தர்களிடமிருந்து குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அந்த லட்டுகளை ஆனது ஆந்திர மாநிலத்தில் பரிசோதனை செய்யப்பட்டது. அப்பொழுது அந்த பரிசோதனை செய்யப்படும் பொழுது இந்த நிறுவனத்திலிருந்து செல்லக்கூடிய நெய்யில் அதிகப்படியான கலப்படங்கள் கலக்கப்பட்டுள்ளது. அதாவது மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் மற்றும் தாவரவியல் எண்ணெய்கள் உள்ளிட்ட எண்ணெய்கள் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறி ஆகஸ்ட் மாதம் இந்த அக்ரிமெண்ட் ஆனது கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் உங்கள் நெய்யில் கலப்படம் உள்ளது, ஆகையால் உங்கள் நெய்யை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என இங்கிருந்து அனுப்பப்பட்ட நெய்கள் ஏறத்தாழ 3-4 கண்டெய்னர் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட நெய்கள் திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து இந்த நிறுவனத்திற்கு மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கு உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாதம் இறுதி வாரத்தில் ஆய்வு செய்யும் பொழுது இங்கு நெய் மற்றும் வெண்ணெய் பொருட்களை ஆய்வு செய்துள்ளனர். அந்த ஆய்வானது நேற்று நமக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்த டாக்டர் கலாவதி உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட அதிகாரி கூறும் பொழுது இங்கு எடுக்கப்பட்ட சாம்பிள்கள் சரியாக உள்ளது என நமக்கு தகவல் கொடுத்திருந்தார். இருப்பினும் இந்த பால் உற்பத்தியானது லைசன்ஸ் எனப்படுவது மத்திய அரசினால் வழங்கப்படக்கூடிய ஒரு நிறுவனமாகும். மத்திய அரசினால் வழங்கப்படக்கூடியது. அதனால் மத்திய அரசிலிருந்து இந்த உணவு கட்டுப்பாட்டு ஆனது மாநில அரசுக்கு கட்டுப்படாது. இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்வது. அதாவது மத்திய உணவு பாதுகாப்பு இயக்ககத்திலிருந்து சோதனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று இந்த ஏஆர் டேரி மில்கில் மத்திய உணவு பாதுகாப்பிலிருந்து ஒரு அதிகாரி உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தேவப்பிரியன், ஃபுட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அமைப்பு தற்போது இந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. முதற்கட்டமாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு அடுத்ததாக சிபிஐ விசாரணை மேற்கொள்வது குறித்தும் ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருது. தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க சங்கர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி.